அருமை பெரியவர்களே, ஒரு அறிவார்ந்த சமூகத்தில் பேசுகிறேன்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு 2013ஆம் ஆண்டு பிஸ்னஸ்ங்கிறதுனால சொல்கிறேன், இந்த பதிவு காரணத்தோடு ஆன பதிவு. இந்த மாதிரி இந்த அசோசியேஷன் இந்த மீட்டிங்லாம் நடத்துறது எது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கே தவறுறோம் பிஸ்னஸில்? 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலே வளர்ந்த நோக்கியா சாம்ராஜ்யம், உங்க எல்லாருக்கும் தெரியும், நோக்கியா ஃபோன் இல்லாத சூழ்நிலையே இல்லாமல் இருந்துச்சு. மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சரிந்தது அன்று. இப்போ தானா புயல் வந்து திடீர்னு எதிர்பாராமல் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியதை போல பிஸ்னஸில் ஏற்பட்ட ஒரு பெரிய நிகழ்வு அது. அந்த நோக்கியா கம்பெனியை 5.2 பில்லியன் ஈரோஸ் அப்படின்னா $7.4 பில்லியன், இந்திய மதிப்புப்படி 55,000 கோடி, அதை வாங்கினது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வாங்கினான். இதை காரணத்தோடு இந்த பதிவு. இந்த டிரான்சாக்ஷன் ஓவர் ஆகும்போது அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் சத்யா நாதல்லாங்கிற சிஇஓவுக்கு முன்னால் ஸ்டீஃபன் எலோப் அப்படிங்கிற நோக்கியாவோட சிஇஓ கையெழுத்து போடுறான், விற்கிறான். டிரான்சாக்ஷன் அன்றைக்கி தான் முடியுது. அப்போ அந்த சத்யா நாதல்லா பக்கத்தில் நிற்கும் போதே இந்த ஸ்டீஃபன் எலோப், நோக்கியாவோட நிறுவனத்தினுடைய சிஇஓ, 15 ஆண்டு காலமாக சிஇஓவாக இருந்தவன், குலுங்கி குலுங்கி அழுகுறான். ஏன்டா அழுற? பணம் பேசி முடிச்சு தானே விற்கிற, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நிறுத்திக்கலான்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை, அவன் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். we didn't commit anything wrong but somehow we lost. நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் மிகப்பெரிய ஒரு வியாபார சாம்ராஜ்யத்தை இழந்துட்டோம். மிகப்பெரிய அளவில் பொருள் சேர்ப்பதற்குரிய வாய்ப்பு இழந்ததோடு இல்லை, நாங்கள் இருக்கின்ற இடத்தையும் இழந்து நிற்கின்றோம். இத்துணை லட்சம் பேர், கோடி பேர் வேலை பார்க்குற இந்த நோக்கியா சாம்ராஜ்யம் இன்னைக்கு எங்களை விட்டு சரிஞ்சு போகுது அப்படின்னு அழுகுறான். சரி, அதுக்கு ஏன் அழுகுறான்னு கேட்குறாங்க. இல்லை, எதுவுமே தப்பு செய்யலையே, எப்படி தோத்தோம் அதான் தெரியல. உடனே அவன் சொல்கிறான், சத்யநாதல்லா, உண்மையிலே நீ எந்த தப்பும் செய்யலை, தோத்துட்டேங்கிறது உண்மைதான். நீ என்ன தப்பு செஞ்ச, ஏன் தோத்தன்னு நான் சொல்கிறேன்டான்னு சொல்லிட்டு, உன்னுடைய சக போட்டியாளர்கள் இந்த விஞ்ஞான உலகத்திலே தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ கூர்ந்து கவனிக்க தவறியது ஒன்று. இரண்டாவது, உங்களுக்குள் ஒற்றுமை இல்லாதது 2. மூன்றாவது, செய்ததையே செய்து கொண்டிருந்தது 3வது காரணம். இதனால தாண்டா நீ தோத்தாங்கிறான். அப்புறமா அவன் யோசித்து பார்க்குறான். இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ ஆர் அவுடேட்டட். இப்போ இந்த உலகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பதும் இனி வாழப்போவதும் டிஜிட்டல் உலகம்தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இம்போர்ட்டாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் புதிய புதிய வழிகளை கண்டுபிடித்தால் மட்டுமே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுகின்ற இந்த உலகத்திலே எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நிலைச்சு நிற்க முடியும். எதிர்பாராத பிரச்சனைகள் வரும். 2014வது வருஷம் அமெரிக்காவில், நான் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துவேன் என்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். கரீபியன் ஏரியான்னு இருக்கு. அந்த கரீபியன் ஏரியாவில் எப்போ பார்த்தீங்கன்னாலும் பெரிய புயல் வரும், பயங்கர வெள்ளம் வரும். அங்கே இருக்கிற அந்த செலூடா அப்படின்னு ஒரு ஆறு, அந்த ஆற்றில் வெள்ளம் வந்துச்சுன்னா விவசாயம் பூரா அழிஞ்சிரும், ஆயிரக்கணக்கான பேர் செத்துருவாங்க. அமெரிக்காவில் இப்படி நடக்குது, இவ்வளோ வல்லுநர்கள் இருக்கும், இவ்வளோ சயின்டிஃபிக் முன்னேற்றம் இருக்குது, எல்லாத்தையும் வச்சு ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தடவை வரும்போது பேரிழப்பு உண்டாக்குதுன்ட்டு, இது நீங்கள் என்ன தடைகள் வந்தாலும் எப்படி தடைகளை மீறி முன்னேறுவது என்பதற்காக இந்த உதாரணம், நடந்த உதாரணத்தை மட்டுமே நான் பதிவு செய்வோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஜப்பானிய கட்டுமான வல்லுநர்களை அழைத்து வந்து கோடிக்கணக்கான டாலர் செலவு பண்ணி எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் அந்த வெள்ளம் பாதித்து விடாத அளவிற்கு ஒரு பெரிய அணையை அந்த செலூடா பாலத்தில் கட்டுறாங்க. செலூடா பாலம்னே பேர், அதுக்கு பெரிய பாலத்தை கட்டுறாங்க. கட்டுமான வல்லுநர்கள் கட்டி முடித்து 3 மாதங்கள் கூட ஆகவில்லை. அவங்க திரும்பி கூட போகலை.
அதுக்குள்ள அந்த கரீபியன் ஏரியாவில் மிகப்பெரிய ஹரிக்கேன், பெரிய புயல், பெரிய வெள்ளம். அப்படி வரும்போது எப்படி இந்த வெள்ளத்தில் தாக்கு பிடிச்சி நம்மளுடைய பிரிட்ஜ் இருக்கு, இவ்வளோ கோடி டாலரை செலவு பண்ணிட்டோமே பார்க்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் இந்த ஜப்பானிய கட்டுமான வல்லுநர்கள்லேருந்து அமெரிக்காவில் இருக்கிற அத்துணை வல்லுநர்களும் போகிறான். போய் மேலேருந்து பார்க்கும்போது ஒரு துளி கூட அந்த பாலம் பாதிக்கப்படவில்லை. ஒரே மகிழ்ச்சி. ஆனால் 5 நிமிடம் கூட அவர்களுடைய மகிழ்ச்சி நிலைத்திருக்கவில்லை. நண்பர்களே, கொண்டு போய் ஹெலிகாப்டரை கீழே இறக்கி பார்க்குறான். பாலம் அப்படியே இருக்கு. அந்த ஆறு ஒரு 1000 அடிக்கு முன்னால் ஒரு பக்க கரையை உடைத்து கொண்டு எவ்வளவு அலும்பு அது முன்னாடி பண்ணிட்டு இருந்துச்சோ, எவ்வளவு அழிவை ஏற்படுத்திட்டு இருந்துச்சோ அவ்வளவையும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இதை எதுக்கு சொல்றேன்னா, எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் ஒரு ஆறானது தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அது சென்று கொண்டிருக்கிறதோ, நாமும் நம்முடைய வியாபாரத்திலே எதிர்பாராத தடைகள் வரத்தான் செய்யும். அது வரும்போது அதை மீறி எப்படி செய்வது, செயல்படுவது, எப்படி வியாபாரத்தை முன்னேற்றுவது என்பதற்காகத்தான் எல்லோருமாக கூடி இது போன்று எல்லோரையும் அழைத்து வந்து உங்களிடம் பேச வைத்து தடைகளை தவிர்த்து வியாபாரத்தை எப்படி பெருக்கிறது என்பதற்காகத்தான் இதெல்லாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் மிக முக்கியமான ஒன்றை சொல்லுகின்றேன். ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாகத்தான் தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை பாதையையே மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அது என்ன வித்தியாசமான சிந்தனை? எல்லோரும் செய்வதையே நாமும் செய்து கொண்டிருந்தால் எல்லோரும் போலத்தான் நாமும் இருப்போம். எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நாமும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நாமும் சென்றடைவோம். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால், தனி மனிதனாக இருந்தாலும் இந்த அசோசியேஷனாக இருந்தாலும், யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால், யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும். போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை. அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்ட தவறிய திசைகள் கோடி. அது என்ன அச்சம்? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, fear is the primary factor that causes people live small and most of the fear are illusions. பயம்தான் மனிதர்கள் ஏழையாக அல்லது குறைந்த அளவிலே வாழ்வதற்கு காரணம், அடிப்படை காரணம். நிறைய பேர் நம்ம அதை உணர்றதில்லை. ஆனால் நம்ம பயப்படுறதுல 99% பயம் இல்லூஷன்ஸுங்கிற மாயை. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு நீ விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. அந்த வேலையற்ற வீணர்களின் விவசாயற்ற பேச்சுக்களை விளையாட்டாக கூட நம்பி விடாதே தம்பி, நீ வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து வெம்பி விடாதேம்பர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னா, அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே இவர் வாழ தகுதியுண்டோம் பாரதி. எதுக்காக இருந்தாலும் பயம். இதை செஞ்சால் அப்படி பயம், இதை செஞ்சால் அப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற பயம். அப்படி இல்லை. ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் தி பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் லைஃப் அண்ட் கால்குலேட்டிவ் ரிஸ்க் வில் ஆல்வேஸ் கிவ் ஹியூஜ் டிவிடென்ஸ். எதுலையுமே ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ஒரு பிஸ்னஸே பண்ண மாட்டேன், அது போனால் நஷ்டமாயிடும் அப்படின்னு எடுத்தோன்னே நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம் இல்லையா? அதை போல் ரிஸ்க் உலகத்தில் எதுவும் கிடையாதான். நீ அப்படி எடுக்கலைன்னா நான் பணக்காரனாக வாழணுங்கிறத நினைக்கவே கூடாது. பிஸ்னஸை வெற்றிகரமாக பண்ணணும்னு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீ தயார் இல்லைன்னா பிஸ்னஸ்குள்ளேயே போகக்கூடாது. ஏன் அப்படி? எதனால? செக்கு மாடு கூட செருக்கோடு நடக்கிறதாம். எதிர்த்தார் போல் வண்டி வாகனம் ஏதுமில்லை, விபத்திற்கு வழியே இல்லை என்றால் நாம் புறப்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டு விடுவோம். நேற்று காலையில் ஹைதராபாத்தில் பேசிட்டு நேற்று மாலையில் திருச்சி வந்து திருச்சியில் சென்ட் ஜோசப் காலேஜில் பேசிட்டு நைட்டு வந்து உங்கள் பாண்டிச்சேரியில் தங்கி அவங்க போட்டிருந்த ரூமில் இன்றைக்கு காலையில் உங்கள்கிட்ட பேசிட்டு சாயங்காலம் சென்னையில் போய் நாளைக்கு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் பேசுகிறேன். இது எதுக்கு? இந்த மலையில் புயலாக இருக்க, மழையாக இருக்க, நம்ம எப்படி போகிறது, விமானம் ஏறுமா உளுந்துருமாலாம் நினச்சா நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் எதுவுமே பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை. த ஒன் அண்ட் த ஒன்லி வே டு ஃபேஸ் சால்வ் த ப்ராப்ளம் இஸ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம் தான். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை தள்ளி தள்ளி போட்டுட்டு வந்தீங்கன்னா எதையுமே பண்ண முடியாது.
இதை இந்த இடத்துல நான் பதிவு செய்வதற்கு காரணம் உண்டு. இப்போ உங்கள்கிட்ட நான் சொன்னேன், இட் இஸ் வெரி சேஃப் ஃபார் த ஷிப் டு பி இன் த ஷோர், பட் த ஷிப் இஸ் நாட் மென்ட் ஃபார் தட் பர்பஸ். கப்பல் கரையில் இருப்பது கப்பலுக்கு வேண்டுமானால் பாதுகாப்பானதாக இருக்கலாம், ஆனால் கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அது அல்ல. கப்பல் என்றால் கடலிலே செல்ல வேண்டும், புயலினை எதிர்கொள்ள வேண்டும், அலைகளை எதிர்கொள்ள வேண்டும், சென்றடைய வேண்டிய இலக்கினை சென்றடைய வேண்டும். அப்போதானே கப்பல் செஞ்சதுடைய நோக்கமே நிறைவேறும். யோசித்து பாருங்க, உண்மையா இல்லையான்னு. சரி, இப்போ ஒரு வித்தியாசமான சிந்தனை கூட உள்ள போட்டியாளர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இந்த டிஜிட்டல் உலகத்தில் நம்ம எப்படி முன்னேறினா வாழ்க்கையில் இந்த பிஸ்னஸை பெருசாக செய்யலாம் அப்படிங்கிறது ஒன்று. இந்த பிஸ்னஸில் மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்ப்பது, நான் நிறைய ஆண்டர்பிரினர்ஸுக்கெல்லாம் பேசுகிறேன், தரம். அது என்ன, எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும். இந்த நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு பாருங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி மேக்ஸ் முல்லர் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம இந்தியாவை லென்த் அண்ட் பிரெத் இதுவும் காரணத்தோட பதிவு நடந்து பார்த்துட்டு மதுரைக்கு வர்றான். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு சிலை செஞ்சதுக்காக ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கிட்டு இருக்கான். 2 சிலை ஒரே மாதிரி இருக்கு. ஒரு சிலையை முடிச்சுட்டான், இன்னொரு சிலை பண்ணிட்டு இருக்கான். இதுவும் காரணத்தோடு இந்த பதிவு. மேக்ஸ் முல்லர் பார்த்துட்டு சொல்றான், இந்த 2 பெண் அழகான சிலை 2 சிலை பண்ணியிருக்கேன், இதை 2ஐயும் எங்கே வைக்க போற கோயிலில் அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், 20 அடிக்கு மேலே 2 பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல வைக்க போகிறேங்கிறான். ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு சிலை போதுமே, எதுக்குடா 2 சிலை செய்கிறேன்னு அந்த சிற்பிகிட்ட அவன் கேட்குறான். உடனே இவன் சொல்கிறான், அந்த ஒரு சிலை ஒரு சின்ன ஒச்சமாயிடுச்சு, ஹேர்பின் ஃப்ராக்சர்னு சொல்கிறோம்ல, போன் ஃப்ராக்சரில், அது மாதிரி ஒரு தலை முடி அளவுக்கு அதில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் வந்துருச்சு. அதனால அது சரியில்லைன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சிலையை செதுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அவன் உத்து பார்க்குறான், எங்கடா இதில் ஒன்றுமே தெரியலையேடா, நான் பார்த்தாக்கா அதில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லையேங்கிறான். இதை எங்கே வைக்க போகிற? 20 அடி உயரத்தில். எவனுக்குடா தெரிய போகுது? நீ எதுக்கு ஒரு சிலை செய்கிறது பார்த்தாதா? 3 நாளாக செய்கிற ஒரு சிலை, அதுக்காக சின்னூண்டு கோடு இருக்குங்கிறதுனால 20 அடி உயரத்துக்கு மேலே வைக்கிறதுக்கு புதுசாக போய் நேரத்தை வீணாக்கி சிலை செஞ்சிட்டு இருக்கியே ஏன்னு கேட்குறான். யாருக்குமே தெரியாதுல்ல, ஏன் இன்னொன்று செய்கிறாங்கிறான். மேக்ஸ் முல்லர் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த சிற்பி, எனக்கு தெரியும்ல, நான் செஞ்ச சிலையில் என்ன குறைன்னு எனக்கு தெரியும்ல, எப்படி என் மனசாட்சி ஒத்துக்கும்? என்னுடைய தொழில் தர்மம் இல்லை இல்லையா அது? நான் ராத்திரி எப்படி தூங்குவாங்கிறான். மேக்ஸ் முல்லர் போய் எழுதுறான், இஃப் இந்தியா இஸ் டெட், த வேர்ல்ட் இஸ் டெட் மச் பிஃபோர். இந்தியா மரணிக்குமானால் இந்த உலகம் அதற்கு முன்னேயே மரணித்து விடும். ஏனென்றால் தாங்கள் செய்கின்ற தொழிலை அப்படி நேசித்து செய்பவர்களாக இந்த இந்தியர்கள் இருக்கிறார்கள். அப்போ எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை ஒவ்வொரு மனிதன்டே இருக்கு. இப்போ உங்க பிஸ்னஸ் நிச்சயமா நல்லா வளரும் போது கொஞ்சம் அந்த தரம் குறைந்து போகின்ற காரணத்தினால் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை இழந்த பலரை நான் அறிவேன். முன்னாள் காவல்துறை அதிகாரியாக, நாடறிந்த பேச்சாளனாக. எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த தரத்திலே மட்டும் எந்த மாற்றமும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். எவ்வளவு வளர்ந்தாலும் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தரத்தில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. அப்படி காம்ப்ரமைஸ் கொஞ்சம் வளர்ந்தோன்னு பண்ணுறவங்க விழுந்துருவாங்க, நிலச்சி நிற்கிறது இல்லை. டு ரீச் எ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் டிஃபிகல்ட், டு மெயின்டைன் த சேம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு இடத்தை அடைவது சிரமம், அடைந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வது அதை விட சிரமம்.